சாவித்திரி பயில்வோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூடான மாலை வணக்கம். ஆனால் அன்னையினுடைய அருள் இங்கே இருப்பதனால் அது இனிய மாலை வணக்கமாக குளிர் பொருந்தியதாக அமைந்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருப்பது புத்தகம் 2, த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், உலகங்களில் பயணிப்போம். கேண்டோ 1, த வேர்ல்டு ஸ்டார், உலக ஏணிப்படி. இதில் ஆன்ம விடுதலை அடைந்த அஸ்வபதி மன்னர் இரகசிய ஞானம் அடைய பெற்றவராகிறார். அவர் உலகின் வீழ்ச்சியுற்ற நிலையை ஆராய புகுகிறார். ஏன் உலகம் இப்படியாக வீழ்ந்துவிட்டது என்று அவர் ஒரு ஆராய்ச்சியை தொடங்குகின்றார். அதில் அவர் படைப்பின் பல தளங்களுக்கு பயணிக்க நேர்கிறது. அந்த ஆராய்ச்சியானது அவரை ஒரு பயணத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த பயணமானது பூமியை அடுத்து இருக்கும் உலகங்களில் தொடர்கிறது. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. உலகத்திலான பயணம் அல்ல அது. அவருடைய பயணத்தையே பகவான் புத்தகம் 2ஆக சித்தரித்து காட்டியிருக்கிறார். நாம் முதல் காண்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் 68 வரிகளை பார்த்திருந்தோம். அந்த 68 வரிகளின் சுருக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சாவித்திரி படிக்கும் பொழுது வரி வரியாக நாம் பார்த்து கொண்டு போகிறோம். ஆனால் அத்தனையும் நம்மால் மனதில் வைத்து கொள்ள முடியாது. ஆகவே மொத்தமாக அந்த கேண்டோவில் பகவான் என்ன சொல்லி இருக்கின்றார், அதனுடைய முற்றுமான கருத்து என்ன என்பதை நாம் மனதில் தக்க வைத்து கொண்டால் போதும். இப்பொழுது அப்படி பார்க்கும் பொழுது இந்த காண்டத்தில் பகவான் காட்டுவது இந்த உலகத்திற்கு, நில உலகிற்கு அடுத்ததாக இருக்கும், அதாவது இதைவிட மேலே இருக்கின்ற அந்த உலகமானது அங்கிருந்து அறியப்படாததன் உலகு எழுகிறது என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த தளத்தில் இப்பொழுது அஸ்வபதி மன்னர் நின்றிருக்கிறார். அங்கே அவர் பல அனுபவங்களை பெறுகிறார். அங்கே இருப்பை அவருக்கு என்னவெல்லாம் காட்டுகின்றன, அவர் மேலும் என்னவெல்லாம் அறிந்து கொள்ளப் போகின்றார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இனி வரும் வரிகளிலும் அதுவே சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் இந்த கேண்டோவில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த சூக்ஷ்ம உலகு, இதற்கு அடுத்தாற்போல் இருக்கின்ற சூக்ஷ்ம உலகு எப்படி இருக்கின்றது, அந்த நிலையை எவ்வாறு அடைவது, ஆன்ம உணர்வில் மேலேறி செல்லும் பொழுது அந்த தளங்கள் உங்களுக்கு காட்டப்படும். ஒரு யோகிக்கு காட்டப்படும். யாராக இருந்தாலும் சரி, நம்மால் கூட அது முடியும். ஆனால் அவ்வளவு உயர்ந்த நிலைகளுக்கு நம்மால் செல்ல முடியாது. இப்போ மன்னருடைய பயணமானது தன்னந்தனியாக அமைந்திருக்கின்றது. அந்த பயணம் எப்படி அனந்தத்தினால் கண்காணிக்கப்படுகிறார் அவர். அதை தவிர அறியப்படாதது அவரை சூழ்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட பயணத்தில் ஒரு தளத்திற்குள் அவர் நுழைகிறார். அந்த தளத்தில் தான் அறியப்படாததன் உலகு எழுவதை காண்கிறார். அந்த இடத்துக்கு போன உடனே அங்கிருந்து ஒரு உலகு, ஒரு ப்ரொஃபவுண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அங்கிருந்து எழுவதை பார்க்கின்றார் அவர். அதன் சுய வெளிப்பாடு பலவாறாக வருகிறது. அந்த இடத்தில் இறைவனானவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறான். படைப்புகளாக வெளிவருகின்றான். சுயம்புவான அவன் தன்னின் சக்தியை வெளிப்படுத்தி அது படைக்கும் வடிவுகளில், அதாவது வெளிவந்ததே அந்த சக்தி படைக்கின்ற வடிவுகளில் அனைத்துமே ஒன்றிணைந்தும் தெய்வீகத்தை உள்ளடக்கி கொண்டும் வலி இன்பம் எல்லாவற்றையும் ஒன்றேயாகவே உணர்ந்தும் மலர்வதை கண்டு இன்புறுகிறான். இறைவனுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அவன் அசையாமல் இருக்கின்றான். அசைந்து அந்த அவனுடைய சக்தியானது வெளிப்படுகின்றவை எல்லாவற்றையும் இவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். மிகவும் அதில் களிப்புறுகிறான். இந்த தோற்றங்கள் மன்னருக்கு காட்சிகளாக காட்டப்படுகின்றன. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புதிய உலகு எழுவதிலிருந்து தோன்றுகின்ற காட்சிகளை எல்லாவற்றையும் மன்னராலும் பார்க்க முடிகின்றது. அந்த வெளிப்பாடு மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது. மேலும் அவை எல்லாமுமே
அந்த ஏகனுடைய தெய்வாம்சத்தையும் அவருக்கு காட்டுகின்றன. அவை யாவுமே பரமனுடைய தெய்வ அம்சத்தை தமக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கின்றன. அவற்றையும் அவர் காண்கின்றார். தனித்து எதுவும் இல்லை, இறைவனை உள்ளடக்கி கொண்டுள்ளவையாகவே அவை மலர்கின்றன. மேலும் அவை என்ன செய்கின்றன? உலகளாவிய பரிணாமத்தில் தங்களை வெளிக்காட்டுகின்றன. சின்னதா இல்லாத உலகளாவிய பரிமாணம், பெரிய அளவில் அவை வெளிப்பட்டு கொண்டே வருகின்றன. அதையும் மன்னர் உணர்கிறார். அதாவது அந்த உணர்வு நிலையில் இருந்து கொண்டு வருபவை எல்லாவற்றையும் பார்க்கவும் முடிகிறது, உணரவும் முடிகின்றது. இதைத்தான் அந்த ஸ்ரத்தாவனுடைய வகுப்பில் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்விக்கு ஸ்ரத்தாவன் பதில் சொல்லியிருந்தார் தான். அவருடைய சென்ட்ரல் பீயிங்கை சுற்றி எல்லாமே பின்னப்பட்டு வருவதால் அவருடைய உணர்வு நிலைகளில் இவற்றை காண்கிறார் என்று ஸ்ரத்தாவன் பதில் கொடுத்திருந்தார்கள். நம்ம போன வாரத்தில் கடைசியாக பார்த்தது, மனிதன் கற்பனை செய்திருக்கின்றான் இந்த ஸ்வர்க்கம் நரகம். அந்த இரண்டுமே அங்கே அந்த தளத்தில் அவற்றின் உயர்நிலை பரிமாணங்களில் நிறுவப்பட்டும் முழு சுதந்திரத்துடனும் இருக்கின்றன. அவை இங்கே மனிதன் மீது அழுத்தப்படும் பொழுது முழுவதுமாக இங்கே வெளிப்பட்டு விட்டு வந்தால் நம்மால் தாங்க முடியாது, நொறுங்கி போய்விடுவோம் என்றும் அதையும் அவருக்கு தெரிகின்றது. அந்த ஸ்வர்க்கம் நரகம் இரண்டும் இங்கே நமக்கு பிரிவுகளாக இருக்கின்றன. ஆனால் அங்கே எதிர்மறைகளாக அமைந்திராமல் அவற்றின் இருமாந்த இசைவு பொருத்தங்களாக அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் பார்க்கிறார். இந்த அளவில் நம்ம நிறுத்தி இருந்தோம். இன்று நாம் பார்க்க போகும் வரிகள் 69 102 வரை. All thought can know or widest sight perceive, and all that thought and sight can never know. All things occult and rare, remote and strange, were near to heart's contact, felt by spirit sense. எல்லாவற்றையும் சிந்தனை கோவைகளால் அறிய முடியும், அன்றி பரந்த நோக்கால் யூகிக்க முடியும். யாவற்றையும் கருத்துக்களோ பார்வையோ ஒருபோதும் அறியாமலும் இருக்கலாம். அனைத்து பொருட்களும் மறைஞானத்தோடும் அரிதானவையும் இயல்பிலேயே வேறானவை புதுமையானவை இதய தொடர்பிற்கு அருகாமையில் இருந்தன, ஆன்ம உணர்வினால் உணரப்பட்டன. இந்த 4 வரிகளில் முதல் 2 வரிகள் சாதாரண உணர்வு நிலையில் இருப்பதை சொல்கின்றது. அடுத்த 2 வரிகள் உணர்வு நிலையில் ஒருவன் உயரும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை காட்டுகின்றன. அந்த சூக்ஷ்ம உலகில் அஸ்வபதி மன்னர் தனக்கு அறிந்து கொள்வதற்கும் அனுபவித்து கொள்வதற்கும் அளவில்லாதபடிக்கு பலதரப்பட்ட பொருட்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை உணர்கிறார். அவற்றை அறிந்து கொள்வதற்கும் அனுபவித்துக் கொள்வதற்கும் பல வழிமுறைகளும் அருளப்பட்டிருக்கிறதையும் அவர் உணர்கிறார், காண்கிறார். இதுதான் இந்த வரிகளில் இருக்கின்றது. எல்லாவற்றையும் சிந்தனை கோவைகளால் அறிய முடியும், அன்றி பரந்த நோக்கால் யூகிக்க முடியும். அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிகின்றது. நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோமானால் எல்லாவற்றையுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு உலகத்தில் அறிய வேண்டியவே அளவில்லாமல் இருக்கின்றது. கடல் மண் அளவுக்கு இருக்கின்றது, கற்றது கைமண் அளவு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே கற்க வேண்டும் என்றால் அதை அறிய முடியும், அல்லது ஒரு பரந்த யூகத்தால் அந்த நோக்கால் யூகிக்க முடியும். இப்பொழுது யூகம்ன்றது என்ன? ஒரு இடத்துல தள்ளி நம்ம இருக்கோம், அந்த இடத்துல இந்த புகை வந்து கொண்டு இருக்கின்றதுன்னு சொன்னால் உடனே என்ன யூகிக்கிறோம்? அந்த இடத்துல நெருப்பு இருக்கின்றது என்று யூகிக்கிறோம். அதே போல் பல விஷயங்களையும் நம்மால் யூகித்து அதை உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்படின்ற அது பரந்த நோக்கு வரும் பொழுது, குறுகிய நோக்கில் இருக்கும் பொழுது வராதது. அதே போல் அடுத்த வரியானது, யாவற்றையும் கருத்துக்களோ பார்வையோ ஒருபோதும் அறியாமலும் இருக்கலாம், இதில் தெரியாமலும் இருக்கலாம். இப்போ இங்கே கருத்து என்றால் என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் கேட்டறிந்தவை, படித்தறிந்தவை, உணர்ந்து அறிந்து கொண்டவை என்று பல விதமாக ஒருத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றனவே அவை யாவும் கருத்துக்கள். பார்வைன்றது என்ன? அது வேறுபட்டது. அதாவது அறிந்து கொண்ட ஒன்றை முதல்ல இந்த கருத்துக்களால் கேட்டு படித்து உணர்ந்து அறிந்து கொண்டவை எல்லாம் இருக்கின்ற அதை என்ன செய்கின்றது? அந்த அறிவானது
பகுத்து பார்த்து அதை அறிவால் தெரிந்து வைத்து கொள்கின்றது. அப்புறம் அதை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தையும் அது கொள்கின்றது. அதைத்தான் நாம் பார்வை என்று சொல்கிறோம். ஒன்றை பற்றிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருளை பற்றிய வெவ்வேறு பார்வைகள் இருக்கக்கூடும். அவரவர்கள் அறிந்த விதத்தினால் அந்த பார்வையானது மாறுகின்றது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அந்த இரண்டையும் கொண்டு ஒருவன் அறிந்து கொள்ளாமல் முடியாமலும் போகலாம். முதல்ல சொன்னது அறிந்து கொள்வது, யூகித்து கொள்ள முடிவது. இரண்டாவது அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவை. அவை எல்லாமுமே, அந்த அனைத்து பொருட்களுமே சூக்ஷ்ம ஞானத்தோடும் அரிதானவை, ரேர். அதே மாதிரி அவை இயல்பிலேயே புதியவையாகவும் வேறானவையாகவும் இருக்கின்றன. உலகத்தை விட்டு மாறுபட்டு இருக்கின்றது. மொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் இருப்பது போல் அங்கே இல்லை, மாறுபட்டு இருக்கின்றது. அவை யாவும் எங்கே இருக்கின்றன? அவருடைய இதயத்திற்கு அருகாமையில் இருக்கின்றன. மனதாலோ புத்தியாலோ அவர் இப்பொழுது எதையுமே பார்க்கவில்லை. தன்னுடைய இதயத்தை கொண்டு பார்ப்பதால் அருகாமையில் இருக்கின்றன. அவை ஆன்ம உணர்வினால் உணரப்பட்டன. இதுதான் முக்கியமானது. இந்த உயர்நிலைகளுக்குள் செல்லும் பொழுது சாதாரண நோக்கு மறைந்து உயர் உணர்வு, ஆன்ம உணர்வு நமக்கு ஏற்படும். இதை பகவான் மன்னர் வாயிலாக காட்டுகின்றார். Asking for entry at his nature's gates, they crowded the widened spaces of his mind. His self-discovery's flaming witnesses, offering their marvel and their multitude. அவை அவனுடைய இயல் நடைமுறையின் வாயிற்கதவங்களில் நுழைய அனுமதி கேட்டவாறு அவனது பரந்தகண்ட மனப்பரப்புகளில் கூட்டமாய் கூடின. அவனது சுய தேடுதலின் கனல்கின்ற சாட்சியங்கள் தங்களது அற்புதங்களையும் பல்வகை கூறுகளையும் காணிக்கையாக்கின. இங்கே அவைன்றது சிந்தனை கோவைகள், அனுபவங்கள் முதல்ல பார்த்தது. அதே போல் இந்த வாயிற்கதவங்கள்ன்றதுக்கு மாண்டூக்கிய உபனிஷத்தில் அனுபவங்கள் நமது உணர்வு நிலைக்குள் புகுவதற்கு 19 வாயிற்கதவங்கள், 19 பலவித திருவுகள் இருப்பதாக கூறுகின்றது என்று ஸ்ரத்தாவன் அவர்களுடைய உரையில் கூறியிருந்தார். இப்பொழுது அவன் அங்கே இந்த சிந்தனை கோவைகளும் அனுபவங்களும் அவர் பார்க்கின்றாரே சூக்ஷ்மமாக, அவை யாவுமே இவருடைய இதயத்துக்குள் இயல்பான நடைமுறைக்குள் வந்து நுழைவதற்காக அனுமதி கேட்டவாறு நிற்கின்றன. அதே போல அவரது சுய தேடுதலின் கனல்கின்ற சாட்சியங்கள், அதாவது தேடுதல் அங்கே ஆரம்பித்து விட்டது. அது கனன்று கொண்டே இருக்கின்றது. அதற்கான சாட்சியங்களும் இருக்கின்றன. அந்த சாட்சியங்கள் யாவும் தங்களது அற்புதங்களையும் பல்வகை கூறுகளையும் காணிக்கையாக்கின. இங்கே கொண்டு வந்து அவரிடம் கொடுக்கின்றன. அவர் தேட புகுகின்றார். அப்பொழுது அவருக்கு இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்று அவை யாவும் அங்கே கொண்டு வந்து அவரிடம் காணிக்கையாக கொடுக்கின்றன. இதற்கு மாப்பு MP பண்டிட்டோட விளக்கம் ரொம்ப அருமையாக இருக்கின்றது. அது இவ்வாறாக சொல்கிறது: மனிதன் சாதாரணமாக தன் இருப்பை முற்றிலுமாக அறிந்திருப்பதில்லை. அவனுடைய வெளி இயல்புகளும் அவற்றின் பல பகுதிகளும் கூட அவனுடைய பார்வைக்கே வராமல் இருக்கின்றன. அது உண்மை. நாம் எப்படி இருக்கணும், சில சமயத்தில் அடுத்தவர்கள் சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரிகின்றது. அப்படி இருந்தேனா, நான் அது உணரவே இல்லையே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு அது தெரியவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெளி இயல்பு. அதே மாதிரி அகமும், உள்ளே ஒரு அர்த்தம் இருக்கின்றதுன்றதே நமக்கு தெரியாது. நாம் பேசுகின்றதில் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கின்றதே என்று நமக்கு தெரியாது. அதையும் மற்றவர்கள் சுட்டி காட்டும், அவர்களுக்கு புலப்படும், நமக்கு புலப்படாது. அதே போல உள்ளிருப்பின் சில கூறுகள் கூட அறியப்படாமல் இருக்கின்றன. நம்முடைய உள்ளே இருக்கின்ற உண்மையான ஆர்வம், நம்முடைய உண்மையான ஆர்வம் என்ன, எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாமலே இருக்கின்றது. புறத்திலும் அகத்திலும் பல இயல்புகள் மறைக்கப்பட்டும் உற்று நோக்கப்படாமலும் இருக்கின்றன. அவற்றை ஒருவன் தன் உள்ளார்ந்து சென்று ஆராயத் தொடங்கினால், இந்த மறைக்கப்பட்டு இருக்கின்றனவே, அது உள்ளே நாம் பார்க்காமல் இருக்கின்றோமே, அவற்றை என்ன செய்யலாம், உள்ளார்ந்து சென்று ஆராயத் தொடங்கினால், அந்த ஆராய்ச்சி தான் இங்கே மன்னர் செய்கின்றார். அல்லது ஆராய முயற்சி செய்தாலும் கூட போதும்,
இதுவரை அவன் அறியாத புது பார்வை, ஒளிரும் அனுபவங்கள் எல்லாம் வெள்ளம் போல அவனுடைய பரந்தகன்ற உணர்வு நிலைகளில் பாய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த வரிகளில் நாம் பார்க்கின்றோம். அவை யாவும் மலர இருக்கும் பெருமைமிக்க சூக்ஷ்ம ராஜ்யங்களை கண்டுபிடிக்கவும் அவற்றை உரிமை கொள்ளவும் அவனுக்காக காத்திருக்கும். அந்த காணிக்கின்றது என்ன? எனக்குள்ளே நீ புகுறலாம் என்பதை கூறுவதுதான் அது. தம்மை பூரணமாக அவனுக்கு திறந்து காட்டி ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தப்படுத்தும். அவற்றை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம எந்த ஒரு புதிது வருது, உயர்நிலைகளுக்கு செல்கின்றோம், புதிய அனுபவங்களை பெறுகின்றோம் என்றால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படு. இந்த அனுபவம் வந்து விட்டது, சரி எனக்கு வந்தது, அதோடு அப்படியே விட்டு விடாமல் அதை உள்ளார்ந்து வாங்கி கொண்டு அதை தக்க வைத்து கொண்டு அப்புறம் அதில் மேலே ஏற போகணும். அவை யாவும் இங்கே காட்டப்படுகின்றது மன்னருக்கு கிட்டும் அனுபவங்களாக. ரொம்ப அழகான விளக்கமாக இருக்கின்றது அவருடையது. இப்போ மன்னருக்கு புதிய அனுபவங்கள் யாவுமே அவை தாமாகவே வந்து தம்மை திறந்து காட்டி அவற்றிற்குள் நுழையவும் அனுமதி கொடுக்கின்றன. இப்பொழுது மன்னர் தொடர்ந்து பயணிக்க வேண்டியதுதான். These now became new portions of himself, the figures of his spirit's greater life, the moving scenery of his large time walk, or the embroidered tissue of his sense. These took the place of intimate human things and moved as close companions of his thoughts, or were his soul's natural environment. இவை இதுபொழுது அவனது புதிய பகுதிகளாக ஆகிவிட்டன. அவனது மகத்தான ஆன்ம வாழ்வின் அங்கங்களாகின. அவனது பெரியதோர் கால நடையினில் நகர்கின்ற காட்சிகளாயின. அல்லது அவனது புலன்களின் உட்பின்னல் ஆக்கங்களில் புது வேலைப்பாடாக ஆகின. இவை மானுட தன்மைகளில் அணுக்கமான இடத்தை பிடித்தன. அவனின் சிந்தனைகளின் இனிய தோழர்களாக வலம் வந்தன. அல்லது அவன் ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் இயற்கை சூழலாயின. இங்கே இவை என்பது சூக்ஷ்ம உலகின் மறைஞானத்தோடு கூடிய அரிதானவையும் இயல்பிலேயே வேறானவையும் புதுமையானவையும். இங்கே முதல் வரிகளில் பார்த்தது அது. இதில் இரண்டாவது வரியில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஹிஸ் ஸ்பிரிட்ஸ் கிரேட்டர் லைஃப், அதை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது அவருடைய ஆன்மா ஒரு புதிய பெரிய வாழ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த உயர்நிலையில் இருந்து கொண்டு ஆன்ம வாழ்வை வாழ்ந்து கொண்டு அவருக்கு கிடைக்கின்றவை சொல்லப்படுகின்றன. இந்த புது சூக்ஷ்ம உலகில் அவர் சென்று அடைந்திருக்கின்றாரே, அந்த உலகில் சூக்ஷ்ம உணர்வுகளாலும் அனுபவங்களாலும் வேறொரு விதமான முற்றிலுமாக மாறுபட்ட தன்மை கொண்டவராக அவர் மாற்றமடைந்து விடுகின்றார். இந்த காரணம் என்னன்னா, சூக்ஷ்ம உணர்வு அங்கே இருக்கின்றது, அனுபவங்கள் இருக்கின்றன, வேறொரு தன்மையும் உலகத்தை விட்டு மாறுபட்ட தன்மையும் இருப்பதாலே அவர் மாற்றமடைந்து விடுகின்றார் என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. அதே போல தீவிரமானதும் விரிந்துபட்டதுமான வாழ்வு அவருடைய ஆன்மாவுக்கு அளிக்கப்படுகிறது. அதுதான் இந்த கிரேட்டர் லைஃப், ஸ்பிரிட்ஸ் கிரேட்டர் லைஃப்ன்றது என்னன்னா, தீவிரமானது. கனல்கின்றன் முதல்ல பார்த்தோம், கனல்கின்ற சாட்சியங்கள். அவரது ஆன்மாவானது, அந்த ஆர்வமானது எரிந்து கொண்டே இருக்கின்றது. அது தீவிரமாக வந்ததும் விரிந்துபட்டதுமான வாழ்வு அவருடைய ஆன்மாவுக்கு அளிக்கப்படுவதால் மண்ணுடைய எல்லைகள் எல்லாமே விரிவடைகின்றன. எல்லைகள் என்பது இங்கே என்ன? அவருடைய புலன், பிராணன், உணர்ச்சிகள், மனம், ஆன்ம நிலை, இந்த எல்லாவற்றினுடைய எல்லைகளும் விரிவடைகின்றன, விரிவுபடுத்தப்படுகின்றன. அந்த விரிந்துபட்ட உணர்வு நிலையில் மிக பெரிய ஆட்சி பரப்புகள் அவை யாவுமே அவருடைய ஆன்மாவுக்கு பல காட்சிகளாக தோன்றுகின்றன. அவையெல்லாம் தான் இங்கே இருக்கின்றது. தோன்றுவது மட்டுமல்ல, அவரால் அவற்றை உரிமையாக்கி கொள்ளவும் முடிகின்றது. ஏனென்றால் இந்த புலன், பிராணன், உணர்ச்சி, மனம், ஆன்மனை எல்லாமே விரிந்துபட்டு விட்டது. சாதாரண மனித நிலையில் அவர் இல்லை. ஸ்பிரிட்ஸ் கிரேட்டர் லைஃப் அளிக்கப்பட்டு விட்டது. அதை கொண்டு அவரால் எல்லாவற்றையும் உரிமையாக்கி கொள்ள முடிகின்றது. இந்த முந்தைய வரிகளில் நம்ம பார்த்திருந்தோமே,
அது அந்த உலகமானது தன்னுடைய அற்புதங்களையும் பல்வகை கூறுகளையும் காணிக்கையாக்கினவே, அவற்றை எல்லாம் தான் இப்பொழுது மன்னர் உரிமையாக்கி கொள்கின்றார். அதனால்தான் அந்த 2வது வரியில அவனது மகத்தான ஆன்ம வாழ்வின் அங்கங்களாகின என்று சொல்லப்படுகின்றது. ஒரு பார்ட் ஆகிவிட்டது. அது தனியாகவே இல்லை. நியூ போர்ஷன்ஸ், பழைய போர்ஷன் அது பாட்டுக்கும் தனியாக இருக்குது. உலகை சேர்ந்ததெல்லாம் தனியாக இருக்குது. இப்போ அதை பற்றி எண்ணமே இல்லை அவருக்கு. புதிய ஆன்ம உணர்நிலைக்குள் இருப்பதனாலே இந்த புதியவை யாவுமே அவருடைய போர்ஷன்ஸ், வாழ்வினுடைய ஒரு பகுதிகளாகிவிட்டது. அதே போல் இவை எல்லாமுமே அவனது பெரியதோர் காலநடையில் நகர்கின்ற காட்சிகளாயின. அப்படி இதில் என்ன தெரிகின்றது? அவர் இன்னும் பயணிக்கப் போகின்றார். ஒரே இடத்திலேயே அங்கே இல்லை, அந்த தளத்திலேயே அவர் இன்னும் மேலே போய்கொண்டிருக்கின்றார். அது இவை பார்ப்பவை எல்லாமே பின்னுக்கு நகர்ந்து கொண்டு போய் அவருடைய ஒரு பகுதிகள் ஆகிவிட்டது. ஆன்ம வாழ்வின் பகுதியாகி அவர் அவற்றையும் தாண்டி செல்கின்றார். இல்லாவிட்டால் என்ன, இன்னொன்று ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு, ஆர் த எம்ப்ராய்டர்ட் டிஷ்யூ ஆஃப் ஹிஸ் சென்ஸ், அவனது புலன்களின் உட்பின்னல் ஆக்கங்களில் புது வேலைப்பாடாக ஆகின. இது ரொம்ப அருமையான வரி. இந்த 80வது வரி ரொம்ப கவனிக்கத்தக்க ஒன்று. இதே போன்ற ஒரு கருத்தை பகவான் பல சமயங்கள் பல இடங்களில் காட்டியிருக்கின்றார். அதாவது புலன்களை ஒரு வலைக்கு ஒப்பிட்டு காட்டியிருப்பார். இந்த ஏன் இதற்காக இப்படிப்பட்ட ஒரு புலன்களை வலையாக காட்டியிருப்பதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் புலன்கள் தான் நாம் கண் காணும் காட்சிகளை ஒரு வலை போல தமக்குள் சிறைப்படுத்தி வைத்துக் கொள்கின்றன. பார்க்கின்றவை எல்லாவற்றையுமே இந்த புலன்கள் மூலமாக அது உள்ளே ஒரு வலையை விரித்து, எப்படி ஒரு வலைஞன் மீனை பிடிக்கின்றானோ, ஒரு பறவையை பிடிக்கின்றானோ வேடன், அதுபோல இந்த புலன்களானது தம்மை விரித்து கொண்டு வலையாக்கி கொண்டு எல்லாவற்றையும் பிடித்து சிறைப்படுத்தி வைத்துக் கொள்கின்றன. அவற்றை அனுபவங்களாகவும் மாற்றி நினைவு பேழையில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றன. அன்றைக்கி நான் இது அன்னை நூல் பயில் குழு வகுப்பில் சொன்னது அதுதான். பகுத்து பார்த்து அந்த மனது என்ன பண்ணுகின்றது, இது நல்லது கெட்டது 2 பாக்ஸ் தான் வச்சுட்டுருக்காது, ஒன்று இது ஒன்று அது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றுக்குள்ளே போய் போட்டு அது நினைவு பேழையில் பாதுகாத்து வைத்துக் கொள்கின்றது. இங்கும் அது போலவே இந்த சூட்ச்ம உலகில் காணப்படுபவை அனைத்துமே அவருடைய புலன்களில், மன்னருடைய புலன்களில் என்னவாக ஆகினா ஒரு எம்ப்ராய்டரி வேலை மாதிரி, ஒரு பின்னல் வேலை. அது இந்த இடத்துல அந்த டிஷ்யூன்னு சொல்லியிருக்கிறது எதுக்காகன்னு சொன்னால், ஒரு நூல் துணியை கொண்டு வைத்திருக்கின்ற அந்த துணியில் எம்ப்ராய்டரி வேலை பண்ணி ஒரு புதியதை நாம் அங்கே சிருஷ்டிக்கிறோம், அங்கே வைத்துக்கொள்கிறோம். அதே போல் இவருடைய டிஷ்யூஸ், இந்த உடல் அங்கங்களில், இது ஞாபகம் வச்சுக்கணும், உடல் என்பது இங்கே சென்ட்ரல் பீயிங், அவருடைய சென்ட்ரல் பீயிங்கை சுற்றி எல்லாமே பின்னப்படுகின்றன, அங்கே வைத்து கொள்ளப்படுகின்றன, புது வேலைப்பாடாக ஆகி நிற்கின்றன. இந்த விளக்கத்தை ஸ்ரத்தாவனுடைய இங்கிலீஷ் ஆஃப் சாவித்திரியில் பார்க்கலாம். நம்ம அதிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கிறேன். அதே போல் அடுத்த வரிகள், இவை மானுடத்தன்மைகளில் அணுக்கமான இடத்தை பிடித்தன, அவனின் சிந்தனைகளின் இனிய தோழர்களாக வலம் வந்தன, அல்லது அவன் ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் இயற்கை சூழலாயின. நேச்சுரல் என்வாயன்மெண்ட், வேறு எதுவுமே இல்லை. இவை மாத்திரமே இங்கே மேலே காட்டப்பட்டவை எல்லாமுமே, அந்த அற்புதங்கள் பல்வகை கூறுகள் எல்லாமுமே அவர்களுடைய ஆன்மாவினுடைய இயற்கையாகவே அமைந்திருக்கின்ற நிலையாகின்றன. அது அவருடைய. இப்பொழுது இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். தே டுக் த பிளேஸ் ஆஃப் இன்டிமேட் ஹியூமன் திங்ஸ், அங்கேயும் போய் அவை இடத்தை பிடித்து கொள்கின்றன. ஆக அவர் இப்பொழுது முற்றிலும் ஒரு மாறுபட்ட மனிதராக இருக்கின்றார். அவர் பயணமானது தொடர்கின்றது. இந்த வரிகளில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், மன்னரின் ஆன்மா விரிவடைந்த நிலையில் அந்த சூக்ஷ்ம தளத்தினில் ஒரு விவரிக்க முடியாத ஒன்றிணைப்பும் உயர் பரவச நிலையும் அவரால் உணரப்படுவதே. அந்த தளத்தில் அவர் உணர்கின்றார். ஒவ்வொரு விவரிக்க முடியாத ஒன்றிணைப்பு, எல்லாவற்றோடும் ஒன்றிணைவதும் உயர் பரவச நிலை. மண்ணுலக வாழ்வில் இதற்கு மாறான தன்மையை நிலவுகிறது என்பது
உள்ளீடாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக வாழ்க்கையில் இதுக்கு முற்றிலும் மாறுபட்ட நிலை. இந்த எல்லையில்லா ஒன்றுடனான இணைப்பு அங்கே இயல்பாக தோன்றுகிறது. இங்கே நாம் வலிந்து பெற்று அதை தக்க வைத்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. அது நிலைத்து நிற்பதும் இல்லை சாதாரண மனிதர்களுக்கு. முற்றிலும் மாறுபட்ட தன்மை. அங்கே இந்த யோகியால் எல்லாவற்றையும் தன்னுடைய அங்கமாகவே எடுத்துக்கொள்ள முடிகின்றது. அவருடைய ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் இயற்கை சூழலாக ஆகின்றது. அவர் சிந்தனைகளின் இனிய தோழர்களாகவும் அவை வலம் வருகின்றன. Tireless the heart's adventure of delight, endless the kingdoms of the spirit's bliss, unnumbered tones struck from one harmony strings, each to its wide-winged universal poise, its fathomless feeling of the all-in-one, brought notes of some perfection yet unseen, its single retreat into truth's secrecies, its happy sidelight on the infinite. இதய பரவசத்தின் சாகசம் சற்றும் அயர்விலாதிருந்தது. ஆன்மாவின் பேரானந்த நிலையின் அரசுகள் முடிவிலாதிருந்தன. எண்ணிலா இசைப்பண்கள் ஆயினும் ஒற்றை இசை தெரித்தது. ஒவ்வொன்றும் அதனுடைய பரந்த தன்மையினை சிறகுகள் விரித்தாற்போல் பிரபஞ்ச நிலைக்கு விரித்தன. அனைத்தும் ஒன்றேயான உணர்ச்சியில் ஆழம் காணா ஒன்றை உணர்ந்தன. இதுவரை கண்டிரா ஏதோ ஒரு நேர்த்தியின் சந்தங்களை கொணர்ந்து பரம சத்தியத்தின் இரகசியங்களுக்குள் பின்னடைந்து சென்று மறைந்தன. அவற்றின் தனித்த ஒளிதனை அனந்தத்தின் பண்புக்கூறாக்கின. இந்த வரிகளில் நமக்கு ஆன்ம பரவசமானது காட்டப்படுகிறது. அந்த படைப்பினுடைய ஆனந்தம் ஸ்தாணுவாக இருந்து கொண்டு சக்தியை வெளியே அனுப்பி படைக்கின்றானே, அந்த படைக்கின்ற ஆனந்தம் ஒரு சோர்வே இல்லாத பேரானந்த விளையாட்டாக வெளிவருகின்றது. அவனுக்கு அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் அவனுக்கு சோர்வே இல்லை, அயர்வடைவதே இல்லை. விடாமல் செய்து கொண்டே போகின்றான். முடிவற்று வெளிப்படுபவை ஒவ்வொன்றும் ஒரு இசையை வெளிப்படுத்தியவாறே வருகின்றது. அவ்வளவு எல்லாமே வந்த பொழுதும் அவை அனைத்துமே ஒரு முழுமையான செவ்வி இசையாக மாறுகின்றது. ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு கான்சர்ட்டில் போனால் பல எண்ணற்ற வாத்திய கருவிகள் அங்கே இருக்கும். குறிப்பிட்டவும் இருக்கும். சில இதில் பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகள் அங்கே இருக்கும். ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு விதமான இசைதான் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அவை அனைத்துமே முற்றுமாக ஒன்றிணைந்து ஒரு பேரிசையாக அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கும். பலவிதமான இசைகள் வந்த பொழுதிலும் எல்லாமே இசைந்து ஓர் இசையாக அங்கே வெளிப்படுகின்றது. இந்த எல்லாமே வெளிப்பட்டு வருகின்றவை எல்லாமுமே தனித்தனியே பிரபஞ்ச நிலைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் அதனுடைய பரந்த தன்மையினை சிறகுகள் விரித்தாற்போல் பிரபஞ்ச நிலைக்கு விரித்தன. குறுகி இருக்கவில்லை. அவை வருகின்றன, வளர்ச்சியடைந்து கொண்டே போகின்றன. அனைத்தும் ஒன்றேயான உணர்ச்சியில் ஆழம் காணா ஒன்றை உணர்ந்தன. ஏதோ ஒன்று அங்கே இருக்கின்றது இல்லையா? அதை அவை யாவுமே உணர்கின்றன. Its fathomless feeling of the all-in-one. அந்த ஆழம் காணாத ஒன்றை அவை அனைத்துமே ஒன்றேயான உணர்ச்சியில் காண்கின்றன, உணர்கின்றன. அப்போ அங்கே முதல்லே பார்த்தோம், முதல் 33 வரிகளுக்குள்ளேயே பார்த்தோம், அங்கே பிரிந்துபட்ட தன்மை இல்லை. அனைத்துமே ஒன்றிணைந்த தன்மையில் இருக்கின்றன. பலவாக இருக்கின்றன, ஆனாலும் அவை அனைத்துமே ஒன்றிணைந்து இருக்கின்றன. அந்த உணர்வு நிலையில் ஒன்றித்த தன்மை காணப்படுகிறது என்று பார்த்தோம். அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைத்தும் ஒன்றேயான உணர்ச்சியில் ஆழம் காணா ஒன்றை உணர்ந்தன. இதுவரை கண்டிரா ஏதோ ஒரு நேர்த்தியின் சந்தங்களை கொணர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் இதுவரை பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒன்று. அந்த பண்புக்கூறுகளை அவை
கொண்டு வருகின்றன. அதை எல்லாவற்றையும் இங்கே பரம சத்தியத்தின் ரகசியங்களுக்குள் பின்னடைந்து சென்று மறைந்தன. கொணர்ந்து விட்டு அவை எல்லாமே திருப்பி அந்த சத்தியத்துக்குள்ளேயே மறைந்து போய் நிற்கின்றன. சத்தியத்தோடு ஏகனின் ஒரு ஒற்றை உணர்ச்சியோடு அவை கலந்து நிற்கின்றன. அது இவை எல்லாமுமே பிரபஞ்ச நிலைக்கு வளர்கின்றன. இருந்த போதிலும் ஆழ்ந்த உணர்ச்சியில் அவை யாவுமே அந்த தனிப்பெரும் முதலோடு ஒன்றிணைந்தவாறு எல்லாவற்றையும் தம்முடைய எத்தனையோ அந்த அழகிய பண்புக்கூறுகளையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றன. இருந்த போதிலும் அவை யாவுமே என்ன செய்கின்றனவாம்? பரம சத்தியத்தின் அம்சங்களாகவே அங்கே இருக்கின்றன. தனித்து எதுவுமே இல்லை. அங்கே பரம சத்தியத்தின் அம்சத்தையே அவை கொண்டிருக்கின்றன. அதையே அங்கே நிலைநிறுத்துகின்றன. இறைவன் ஒருவன், அவனிலிருந்து வந்தவைதான் அனைத்துமே, அவனோடு அனைத்துமே ஒன்றி இருக்கின்றன. ஆனால்தான் பரம சத்தியத்தின் ரகசியங்களுக்குள் பின்னடைந்து சென்று மறைந்தன. அதற்குள்ளேயே போய்விடுகின்றது. தனித்து அவை அங்கே நிற்கவில்லை. அவற்றின் தனித்த ஒளிதனை அனந்தத்தின் பண்பு கூறாக்கின. ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒளிர்கின்றது. இருந்தாலும் அவை எல்லாமுமே அந்த ஏகனுடைய அனந்தம், அதாவது முடிவில்லாதது, முடிவில்லாமல் வெளிப்பட்டு கொண்டே வருகின்றான். ஒவ்வொரு பொருளிலும், முன்பு வந்த பொருளிலும் அந்த ஒளி இருந்தது. அது இறைவனுக்கு சொந்தமாக இருந்தது. இப்பொழுது ஒன்று அவன் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றான். அதில் இருக்கின்ற ஒளியும் அவனை சார்ந்ததாகவே இருக்கின்றன. அவனுடைய பண்பாகவே அவற்றை ஆக்கி அவை யாவும் நிற்கின்றன. இறைவனிலிருந்து தனித்து யாவும் பிரிந்து இருக்கவில்லை. இதை நம்ம ஒரு உவமை மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒரு அழகிய பூமாலை இருக்கின்றது. பல வகை வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு பூமாலை இருக்கின்றது. அதில் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு பூவையும் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ ஜெவந்தி வச்சு கட்டியிருப்பாங்க, அப்புறம் ஒரு பச்சை அதை வச்சு கட்டியிருப்பாங்க, அப்புறம் அரளிப்பூ, அப்படியே அந்த மாலை வரிசையாக அமைந்து இருக்கின்றது வச்சுக்கோங்க. சம்பங்கிப்பூ அப்படின்னு தனித்தனியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு வண்ணம், ஒரு வாசனை, ஒரு அழகு இருக்கின்றது. இப்போ எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கட்டிய பொழுது ஒரு மாலையாக அங்கே காணப்படுகின்றது. அந்த முழு மாலையும் ஒரு தனித்த நேர்த்தி கொண்டு விளங்குகின்றது. அங்கே ஒவ்வொன்றும் தன்னுடைய நேர்த்தியை இழந்து விடவில்லை. கலந்ததனால், ஒன்று கலந்ததனால், மாலையாக கட்டப்பட்டதனால் ஒவ்வொரு பூவும் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடவில்லை. எல்லாவற்றையும் அவை தாமே கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இந்த ஒன்றிணைந்த நிலையில் ஒன்றாக ஆகி அவனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு மாலை என்று அதை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது போல இங்கே வெளிப்பட்டவை யாவுமே இறைவனுடைய தன்மையை சாரமாக கொண்டு அவனோடு ஒன்றிணைந்து ஒன்றாகவே ஆகி தனித்தன்மையை இழந்து விடாமல் காட்சி தருகின்றன. இவை எல்லாமுமே யாரால் பார்க்கப்படுகின்றது? அஸ்வபதி மன்னரால் பார்க்கப்படுகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது பேக்ரவுண்டில் இருந்து கொண்டே இருக்கணும். இது யார் அடைகிறார்கள்? அஸ்வபதி மன்னர் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். All was found there the unique has dreamed and made, tinging with ceaseless rapture and surprise, and an opulent beauty of passionate difference, the recurring beat that moments God in time. ஆங்கே தனித்துவம் கனவு கண்டும் ஆக்கியும் வைத்த முழுமை காண கிடைத்தது. அது முடிவற்ற ஆனந்த பரவசத்தையும் ஆச்சரியத்தையும் மென் சாயமாக பூசியிருந்தது. ஒரு முற்றார்வத்தின் விளைவான செழுமையான வனப்பின் வித்தியாசமும் தெரிய, காலத்தின் கண் இறைவன் மீட்டும் மீட்டும் வைத்து வரும் அடிகளின் சந்தத்தை கேட்டனன். அந்த உலகில் தனித்துவம் கொண்டோம் இறைவன். அது கனவு கண்டதையும் ஆக்கி வைத்த முழுமையையும் காண கிடைக்கின்றது. அது கனவும் காண்கின்றது. அது இறைவன் கனவு காண்பானா? இல்லை. அவன் வெளிப்பட வேண்டும் என்று நினைத்தானே, அதைத்தான் இங்கே கனவு என்று சொல்லப்படுகின்றது. நான் ஒன்றாக இருக்கின்றேன், பலவாக வெளிவர வேண்டும் என்று அவன் நினைத்தான் அல்லவா? அதுதான் இங்கே கனவு. அதை படைப்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவை யாவற்றையும் இந்த உயர் உணர்வு நிலைகளுக்குள் சென்றிருக்கின்றாரே அஸ்வபதி மன்னர்,
அவரால் முழுமையாக காண முடிகின்றது, பகுதியாக இல்லை, முற்றுமாக. அப்போ ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது நம்மால் கீழே பார்க்க முடியும். அப்பொழுது கீழே இருப்பவை அனைத்தும் ஒன்றாகத்தான் தெரியும். அதே போல இவருக்கும் உயர்ந்த உணர்வு நிலையில் இருப்பதாலே அந்த படைக்கின்ற இறைவன் தனித்த ஒருவன், யுனிக், தனித்த ஒருவன், ட்ரீம், அதை கனவு கண்டும் ஆக்கியும் வைத்திருக்கின்றானே, அவற்றை எல்லாவற்றையும் அவரால் முழுமையாக பார்க்க முடிகின்றது. அவை யாவுமே எப்படி இருக்கின்றனவாம்? டிஞ்சிங் வித் சீஸ்லெஸ் ராப்டர் அண்ட் சர்ப்ரைஸ். ஒரு ஆனந்த பரவசம், இறைவனுடைய ஆனந்த பரவசத்தை அவை தம்மிடம் கொண்டிருக்கின்றன. அதே போல ஒரு ஆச்சரியம், இவ்வளவுமாக வெளிப்பட்டு வருகின்றனவே, இன்னும் விடைவிடாமல் வந்து கொண்டிருக்கின்றனவே, அதையும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தையும் அவை ஒரு டிஞ்சிங், ஒரு மெல்லிய சாயமாக பூசி இருக்கின்றது, கொண்டிருக்கின்றன. அதாவது இப்போ ஒரு வெள்ளை துணி ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஒரு சாயத்துக்குள்ளே அப்படியே முக்கி எடுத்தோமானால் அதில் ஒரு டிஞ்சு தான் வந்திருக்கும். அந்த எந்த சாயத்தில் தோய்த்தோமோ அதனுடைய ஒரு டிஞ்சு, ஒரு மெல்லிய வண்ணம் தான் அதில் படர்ந்திருக்கும். ஆழமாக அது இழுத்து கொண்டிருக்காது. அதே போல இங்கே அந்த படைப்பானது வெளிப்பட்டு வருகின்றவை இவர் பார்க்கின்றாரே, அவை யாவுமே ஒரு ஆனந்த பரவசம், இறைவனுடைய பரவசத்தையும் ஆச்சரியத்தையும் அங்கே பூர்த்தி கொண்டிருக்கின்றன. ஒரு முற்றார்வத்தின் விளைவான செழுமையான வனப்பின் வித்தியாசமும் தெரிய அந்த முழுமையில இறைத்தன்மையின் சாயல் வெளிப்படுத்தப்படுகின்றது. சாயல் தான், அதையும் அவரால் பார்க்க முடிகின்றது. அவை யாவுமே எப்படி இருக்கின்றன? வந்து கொண்டே இருக்கின்றன, முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்கின்றன. இருந்த போதிலும் ஒன்று போல இல்லை, புரோட்டோடைப் இல்லை எதுவுமே. அவற்றில் வித்தியாசங்கள் தெரிகின்றது, அழகுகள் தெரிகின்றது, விதவிதமான அழகுகள் தெரிகின்றது. நம்முடைய படைப்பையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்மை சுற்றி காண்பவை எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கும். மனித குலத்தையே எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மனிதனை போல் மற்றொரு மனிதன் இருப்பதில்லை, அது நாம் அறிந்த உண்மை. அதே போல ஒரு விதமான அழகு இருந்ததென்றால் ஒரு பொருளில், அடுத்த பொருளில் இன்னொரு விதமான அழகு காணப்படுகின்றது. எல்லாவற்றையும் அவரால் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளில் இறைவனானவன் காலங்காலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றானே, அதில் அவன் மீண்டும் மீண்டும் நடந்து வருகின்ற லயத்தோடு கூடிய காலடி ஓசையை மன்னர் கேட்கின்றார். மொமெண்ட்ஸ். சாதாரணமாக இவ்வார்த்தை கணம், வினாடி என்ற அர்த்தத்தில் பெயர் சொல்லாக பார்க்கப்படும். ஆனால் பகவான் இந்த இடத்தில் இவ்வார்த்தையை வினை சொல்லாக பயன்படுத்துகிறார் என்று ஸ்ரத்தாவன் கூறுகிறார். இந்த இடத்துல த மொமெண்ட்ஸ் அப்படின்றது பெயர் சொல்லாக, நவுனாக உபயோகப்படுத்தப்படவில்லை, அது வினை சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது. அதனால்தான் இந்த இடத்துல இந்த கடவுள் கணங்களாக வெளிப்பட்டான் என்பதாக மொழிபெயர்க்கப்படாமல் எப்படி மீட்டும் மீட்டும் வைத்து வரும் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இறைவன் இடைவிடாமல் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இதை நீங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடி படிக்கும் பொழுது மொமெண்ட்ஸ் என்பது கணங்களாக, ஏன்னா காலமாக அவன் வெளிப்படுத்தி கொண்டான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பேஸ் அண்ட் டைமாக அவன் வருகின்றான். அப்போ இந்த இடத்துல மொமெண்ட்ஸ்ன்னு வரும்பொழுது காலமாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறான் என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவன் தன்னை இடைவிடாமல் வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றான். அப்பொழுது அவன் அடியெடுத்து வருகின்றான். ஒவ்வொரு அடியாக, ஒவ்வொரு தோற்றத்திலும் அவன் அடியெடுத்து கொண்டு வருகின்றான். அந்த அடிகளானது இங்கே மீட்டும் மீட்டும் வருகின்றது என்பதைத்தான் நாம் கொள்ள வேண்டும். The recurring beat that moments God in time. காட் அண்ட் டைம் ரெண்டுமே கேபிட்டல் வைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் காலத்தில் வருகின்றான், அவன் மீண்டும் மீண்டும் இங்கே தோற்றங்களாக வந்து கொண்டிருக்கின்றானே, அதுதான் சொல்லப்படுகின்றது. இதே போன்று பகவான் ஆங்கில வார்த்தைகளில் தன்னுடைய விசாலமானதும் அதை ஆழ்ந்ததுமான பேரறிவை கொண்டு
பல இடங்களில் அந்த வார்த்தை ஜாலம் செய்து ஒரு காவியத்தையே மேக்னம் ஓப்பஸாக ஆக்கியிருக்கிறார். இது போன்ற நுணுக்கமான அர்த்தங்களை நமக்கு எடுத்துரைத்து நம்மை காவியச் சுவையை அதிகமதிகம் உணரச் செய்யும் ஸ்ரத்தாவன் போன்ற அறிஞர் பெருமக்களை நம் காலத்திலேயே நம்மோடு வாழ்பவர்களாக பெற்றிருப்பது நாம் செய்துள்ள பெரும் பாக்கியமே. இவ்வரிய பேற்றினுக்காக அன்னைக்கும் பகவானுக்கும் நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே இப்படி சாவித்திரி நம்மால படிக்கவே முடியாது. நமக்கு முன்னால இருக்கின்றவர்கள் அதில் தோய்ந்து ஆழ்ந்து அது பகவான் எப்படியாக அவற்றை கொடுத்திருக்கின்றார் என்று நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்லி இருப்பதால் தான் நம்மால் இவ்வளவு ரசிக்க முடிகின்றது. அதை மேலோட்டமாக நம்மால் பார்த்துவிட்டு செல்ல முடிவதே இல்லை. இதை நான் வகுப்புக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னால் இதை விட்டு இந்த வரிகள் இதுக்கு அடுத்தாப்புல வருகின்ற வரிகளை விட்டும் 102 இந்த இன்டகர்ன்ற ஒரு வார்த்தை வருது, அதை விட்டு என்னால் வெளியில் வர முடியல. ஐ வாஸ் சிட்டிங் ஜஸ்ட் லைக் தட் ஃபார் மினிட்ஸ் டுகெதர். எத்தனை நேரம் அந்த இடத்துல காலமே உறைந்து போய்விட்ட நிலையில் இருந்தது. அவ்வளவு அற்புதமாக இருந்தது. உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆழ்தல் கிடைத்திருக்காது. அனைவருக்கும் நன்றி. Only was missing the soul timeless word that carries eternity in its lonely sound, the idea, self-luminous key to all ideas, the integer of the Spirit's perfect sum that equates the unequal all to the equal one, the single sign interpreting every sign, the absolute index to the absolute. அற்புதமான வரிகள். அதுக்குள்ள உங்களால் போக முடிஞ்சதுன்னு சொன்னால் நிஜமா இந்த வரிகள் இறைவனை நம் கண் முன்னாலேயே கொண்டு வருகின்றன. பகவான் எவ்வளவு அழகாக அந்த இறைவனை பற்றி சொல்லி இருக்கின்றார் என்பது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதிலிருந்து கொஞ்சம் சுய பிரதாபமாக வருகின்றதே, மன்னிக்க வேண்டுகிறேன். இதை படித்த உடனே இந்த மாதிரி எத்தனை இடத்துல பகவான் இறைவனை பற்றி சொல்லி இருக்கின்றான் என்பதை படித்து அதை ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு நேற்றுக்கு எழுந்தது. இந்த வரிகள்லேருந்து இந்த முன்னால் பார்த்த வரிகள், இந்த வரிகள்லேருந்து வெளியில் வரவே முடியலை. மேபி யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் இஃப் யூ ரீட் இட் அகெயின். இந்த உணர்விலே இருந்து நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் உங்களால் கூட அப்படிப்பட்ட ஒரு தியான நிலைக்குள் போக முடியும். அற்புதமான வரிகள். அர்த்தத்தை பார்ப்போம். முழுமையான காலத்திற்கு ஆட்படா சொல் ஒன்றே காணப்படாதிருந்தது. அச்சொல் என்றுமுள்ளதை தன்னின் ஒற்றை நாதத்தில் சுமந்திருக்கும். காணும் எல்லா கருத்துக்களுக்கும் அந்த சுய ஒளி வீசும் கருத்தே திறவுகோல். ஆன்மாவதனின் ஒருங்கிணைந்த முழு நிறைவான பகுபடா பொருள். அது சமமற்றவற்றை அனைத்தையும் சமமாக்கி ஒன்றினுக்கு இணையாக்கியது. அது ஒவ்வொரு குறியீட்டையும் பொருள்படுத்தி காட்டும் ஒற்றை குறியீடு. அது தனி முதலுக்கு வரம்பற்றவைகளின் முற்றுமான பொருளடக்க அட்டவணை. இந்த முதல் 2, 3ஆம் வரிகளில் என்னதான் முழுமை, முடிவற்ற ஆனந்த பரவசம், ஆச்சரியம், செழுமையான வனப்பு எல்லாம் இருந்த போதிலும் பரமன் வெளிப்பட்டு வருகின்ற பொழுது ஒரு அசைவு, அந்த சலனம் வெளிப்படும். அந்த சலனமே ஆதியின் ஓசையாகும். வெரி வெரி பிரைமோடியல் சவுண்ட் அது. அந்த அசைவு அவன் வெளிப்பட வேண்டும் என்று நினைத்து அப்படி வரும்பொழுது அந்த அசைவிலிருந்து ஒரு நாதம் வருகின்றது. அது ஓசைன்னு சொல்ல முடியாது, ஒரு நாதம் வருகின்றது. அந்த நாதம்தான் ஓம். அது சப்தம்னு சொல்ல முடியாது, அது ஒரு இசை. அந்த இசையது வெளிப்படும் பிரம்மம். இப்பொழுது பலவாக விட்டது. அந்த இடத்துல ஓசையாகவும் அவன் வெளிவர வேண்டும். பொருட்களாக விட்டான்.
ஓசையாக வெளிவர வேண்டும். ஆனால் அந்த நாத ஓசை இங்கே வெளிப்படவில்லை. அதைத்தான் இங்கே சொல்கிறார் வேர்டுன்றது. ஒன்லி வாஸ் மிஸ்ஸிங் த சோல் டைம்லெஸ் வேர்ட். இது காலங்காலத்துக்கும் அது இருந்து கொண்டே இருக்கின்றது. அவன் வெளிப்பட்டு வருகின்ற சமயங்களில் எல்லாமுமே அந்த நாதமானது வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அந்த நாதமானது வெளிப்படவில்லை. அதை அவர் உணர்கிறார். இந்த வரிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது சொன்னால், இவ்வளவெல்லாம் இருந்த பொழுதிலும் அந்த இடத்துல இறைவனுடைய முழுமையான வெளிப்பாடு இல்லை. ஏதோ ஒன்று அங்கே குறைகின்றது என்பதை அஸ்வபதி மன்னர் உணர்கிறார். அதுதான் இதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வரிகளில் பகவான் 96லேருந்து 102 இந்த 7 வரிகளையும் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னால், அப்படியே அந்த இறைவனை பற்றி ஒரு சாரத்தை வடித்து கொடுத்திருக்கின்றார். அவன் எப்படியெல்லாம் இருக்கின்றான் என்பதை அவர் காட்டுகின்றார். முதலில் அந்த வேர்டு அசைந்து வரும்பொழுது ஒரு இசையாக, ஒரு இசைவாக, ஒரு லயமாக அவன் வெளிவந்து கொண்டிருக்கின்றான். அந்த லயம், அந்த ஓசை, அந்த நாதம், அந்த பிரம்மத்தின் வெளிப்பாடு, அதனுடைய ஓசையானது, நாதமானது காணப்படவில்லை. அடுத்து அந்த நாதமானது எதை கொண்டிருக்குமாம்? அது சொல்லாக இங்கே நாம் உணர்கிறோம். நமக்கு எதுவுமே ஒரு பருப்பொருளாக அப்படியே பார்க்கக்கூடியதாக, கேட்கக்கூடியதாக, உணரக்கூடியதாக அளிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனித இனத்தால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆக அந்த சொல்லானது இங்கே ஓம் என்று வருகின்றது. அது என்ன செய்யுமாம்? தன்னுடைய ஒற்றை நாதத்தில் என்றும் உள்ளதை சுமந்திருக்கும். எக்காலத்திலும் அவன் என்றைக்கு வெளிப்பட்டு வந்த பொழுதிலும் இந்த கணங்களில் மீட்டும் மீட்டும் அடியெடுத்து வைக்கின்றானே ஒரு லயத்தோடு, அந்த லயம் இங்கே ஒரு நாதமாக வரவில்லை. அது வந்துவிட்டது எனில் அது அந்த இறைவனை தன்னுள் சுமந்திருக்கும். அது அங்கே காணப்படவில்லை. அதே போல் அடுத்தது சொல்கின்றார். தி ஐடியா, கேபிட்டல் ஐ கொடுத்து, தி ஐடியா செல்ஃப் லூமினஸ் கீ டு ஆல் ஐடியாஸ். நமக்கு இங்கே தோன்றுகின்ற கருத்துக்கள் எல்லாவற்றிற்கும் அந்த ஒற்றை கருத்தே ஒரு திறவுகோல், ஒரு சாவியாக இருந்து அது வேலை செய்கின்றது. இந்த உலகத்தில் பாருங்கள், எதுவுமே நாம உருவாக்கி பேசுவதில்லை. நம்முடைய கருத்தில் அவை எதுவுமே வருபவை அனைத்துமே யாரோ எங்கோ ஓரிடத்தில் சொல்லியிருப்பவற்றை தான் நாம் திருப்பி சொல்கின்றோம், கிளிப்பிள்ளைகள் போல. அப்படியான அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எல்லாராலையும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது என்பதனாலேயே ஒன்றை ஒருவர், ஒரு அறிஞர், ஒரு மகான், ஒரு ரிஷி, ஒரு விபூதி, அவர் அங்கே சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். அதை நாம் இங்கே எடுத்துக்கொண்டு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பகிர்தல் தான் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சச்சித்தானந்தம் என்ன செய்கின்றதாம்? தன்னை ஒருங்கு திரட்டியவாறு ஒற்றை கருத்தாகி, தி ஐடியா ஒற்றை கருத்தாக அங்கே நிற்கின்றது. அதை தன்னின் பலவான சுய வெளிப்பாடுகளின் கருத்துக்களில் கொண்டு வருகின்றது. அதுதான். ஆக கருத்தாக அவன் இருக்கின்றான். இறைவன் கருத்தாக இருக்கின்றான். இறைவன் நாதமாக இருக்கின்றான். அந்த ஒற்றை கருத்து நமக்கு பிடிபட்டெடுத்துன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது ஒரு சாவி மாதிரி அமைந்து வெளிப்பட போகும் எல்லா கருத்துக்களையும் நமக்கு புரிபட செய்துவிடும். இப்போ அந்த கருத்து இந்த இடத்தில் இல்லை, காணப்படவில்லை. எல்லாவற்றையும் பார்க்கின்றார். ஆனாலும் சில அங்கே குறைந்திருக்கின்றன. இறைவனின் ஒரு சாரம், நாதம் என்ற சாரம், கருத்து என்ற சாரம், அது அங்கே காணப்படவில்லை. அந்த ஒற்றை கருத்து இருக்கின்றது அல்லவா? அந்த ஒற்றை கருத்திலிருந்து தான் மனித இனத்துக்குள் எழுகின்ற லட்சக்கணக்கான யோசனைகள், சிந்தனைகள், கண்டுபிடிப்புகள், வெற்றியடைய செய்பவை, வெற்றியடைய செய்யாதவை, மனித முயற்சிகள், ஆர்வங்கள், காரியங்கள், இத்தனை அந்த ஒற்றை கருத்திலிருந்து தான் வருகின்றது. அதிலிருந்து தான் பிறக்கின்றன. அத்தகைய கருத்தானது, அந்த ஒற்றை கருத்து அங்கே காணப்படவில்லை. ரொம்ப அழகு. பகவான் நமக்கு ரொம்ப புரிகிற மாதிரி எளிமையாக என்னெல்லாம் அங்கே இல்லை. இறைவன் எல்லாமாக வெளிப்பட்டு வந்த போதிலும் அவன் எது சாரமாக இருக்கின்றான்?
அந்த ரசமாக இருக்கின்றான். அந்த ரசம் இல்லை, அங்கே நாதமாக இல்லை, கருத்தாக இல்லை. அதே போல் அடுத்தது எக்ஸலண்ட் இது. ஆனால் எனக்கு அந்த இன்டெஜர் புரியாததுனால ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் கிட்டக்க அதை பற்றி கேட்டேன். த இன்டெஜர் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் பர்ஃபெக்ட் சம் தட் ஈக்குவேட்ஸ் தி அன்ஈக்குவல் ஆல் டு தி ஈக்குவல் ஒன். அதை பற்றி நான் கேட்டேன், இந்த மாதிரி இருக்கின்றது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னது என்னன்னு சொன்னால், பூஜ்யம், சைஃபர். அது இந்தியாவின் மகத்தான கண்டுபிடிப்பு. அந்த பூஜ்யம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போட்டிருக்கிற நம்பருக்கு எதுக்குமே மதிப்பு கிடையாது. அந்த பூஜ்யத்தை தான் ஆரம்பமாக வைத்துக்கொண்டு 1 2 3 அப்படின்னு நம்ம போய்கொண்டே இருக்கின்றோம். அவர் சொன்னார், அந்த பூஜ்யத்தை நடுவில் வைத்து கொள்ளுங்கள். வலது பக்கம் போவது எல்லாமே ப்ளஸ், பாசிட்டிவ், +1 +2 +3 என்றது போய்கொண்டிருக்கும். இடது பக்கத்தில் போவது எல்லாமுமே நெகட்டிவ், -1 -2 -3 என்று போய்கொண்டிருக்கும். இந்த மைனஸு ப்ளஸ் ரெண்டையும், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் சமமாக்கி ஒன்றாக்கி வைப்பது அந்த ஜீரோ. அந்த ஜீரோ இல்லைன்னு சொன்னால் எதுக்குமே, இந்த நம்பர்கள் எதுக்குமே மதிப்பு இல்லை. பாசிட்டிவுக்கும் மதிப்பு கிடையாது, நெகட்டிவுக்கும் மதிப்பு கிடையாதுன்னு அவர் சொன்னார். அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உக்காந்துட்டேன். இந்த அளவுக்கு யாரால எண்ண முடியும், சிந்தனைக்குள்ளே கொண்டு வர முடியும்? பகவான் ஒருவரால் தான் முடியும். இங்கே தெரிகின்றது அந்த ஏன் இந்த சாவித்திரி காவியம் மேக்னம் ஓப்பஸ்ன்றது இதுதான். யாரால கொண்டு வர முடியும்? அந்த ஒற்றை பூஜ்யம். நம்ம பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பான் புரியாத ஒருவன் பாட்டெல்லாம் கவிஞரெல்லாம் எழுதிட்டு போனாங்க. ஆனால் அந்த பூஜ்யம்ன்றதுக்கு என்னன்றது பகவானை மாதிரி வேற யாருமே சொல்லியிருக்க முடியாது. அப்படி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று இணைக்கின்ற அந்த பூஜ்யம் இருப்பதால் தான் அனைத்துமே சமமாக ஆகின்றன. அங்கே நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. அது எல்லாவற்றையும் அது சமமாக்கி விடுகின்றது. அந்த ஒற்றை குறியீடு இருப்பதனால்தான் மற்ற குறியீடுகளுடைய அர்த்தமுமே துலங்குகின்றது. அந்த அர்த்தமே அங்கே விளங்குவது எதனால் என்றால் இந்த பூஜ்யத்தினால்தான். அது எந்த பக்கம் போகின்றது? அதே போல் அவர் சொன்னார், மேலே போய்கொண்டே இருந்தால் அது பாசிட்டிவ், கீழே போய்கொண்டே இருந்தால் அது நெகட்டிவ். அந்த பூஜ்யமானது அந்த மேலே செல்கின்றவற்றை கீழே செல்கின்றவை இரண்டையும் இணைக்கின்றது. உலகங்கள் அப்படித்தான். இங்கே சாவித்திரி காவியத்துக்குள்ளே வருவோம் நம்ம. அந்த பூஜ்யம் இருக்கின்றது, மேல் உலகங்கள் இருக்கின்றன, கீழ் உலகங்கள் இருக்கின்றன, இரண்டையும் இணைக்கின்றான் இறைவன். ஆக மேலே இருப்பவனும் அவனே, கீழே இறங்கி வந்து இருப்பவனும் அவனே. இதை விட என்ன வேணும் நமக்கு புரிவதற்கு? அந்த ஒன்று இருக்கே அது. இப்போ அடுத்த வரியை பார்க்கும் பொழுது, த சிங்கிள் சைன் இன்டர்பிரட்டிங் எவ்ரி சைன். அதான் இப்போ பார்த்தோம். அந்த ஒரு சைன் இருக்கிறது தான் மற்ற எல்லாவற்றையுமே அது இன்டர்பிரட் பண்ணுகின்றது. இந்த பக்கம் போனால் அது பாசிட்டிவ், அந்த பக்கம் போனால் அது நெகட்டிவ் என்றெல்லாம் காண்பிக்கின்றது. இந்த கடைசி வரியை பாருங்கள். தி அப்சல்யூட் இண்டெக்ஸ் டு தி அப்சல்யூட். அப்சல்யூட் கேபிட்டல் ஏ. அந்த ஒருவன், தனி ஒருவன், அந்த ஒன்று சுட்டி காட்டுவதால் தான் இங்கு வெளிப்பட்டு வந்தவை அனைத்துமே அறியப்படுகின்றன என்று அந்த முதல் வரியில் பார்த்தோம். அதுபோலவே இங்கு வெளிப்பட்டு வந்துள்ளவற்றை தனக்குள்ளே அடக்கி, அதாவது இண்டெக்ஸ், இது இன்னென்னது என்பதை இன்னென்ன இடத்தில் இருக்கின்றன என்று காட்டுவதும் அதுவே. பாசிட்டிவ் எது, நெகட்டிவ் எது என்றது காட்டணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் காட்டினா தானே நமக்கு தெரியும். நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அந்த சுட்டி காட்டுகின்ற விரலை தானே இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்கிறோம். ஏதாவது ஒன்றை சுட்டி காட்ட வேண்டுமானால் என்ன செய்கின்றோம்னா, இந்த விரலை வைத்துக்கொண்டு, சுட்டு விரலை வைத்துக்கொண்டு அதை சுட்டி காட்டுகிறோம். அதே போல் இந்த ஒன்று என்ன செய்கின்றதாம், அந்த பகுபடா பூஜ்ஜியம் ஒன்று இருக்கின்றதே, அது பகுபடா. அதனால தான் அந்த இடத்துல இன்டெஜர்னு வந்திருக்கு. அதை நீ என்ன செய்தாலும் பகுக்க முடியாது, அது முழுமையாகவே இருக்கும். இந்த இடத்துல தான் நம்முடைய உபனிஷத்தில் வருகின்றது, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. பூஜ்யம் அது முழுமை, பூரணம். பூரணத்திலிருந்து ஒன்றை எடுத்தாலும் அது பூரணமாகவே இருக்கின்றது. பூரணத்திலிருந்து பூரணம்தான் வெளிப்படுகின்றது. அப்படி வெளிப்பட்டு வந்த போதிலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. என்ன அழகு, என்ன அழகு!
அந்த இன்டெஜர் அது இருக்கிறதுனால தான், அது சுட்டி காட்டுவதனால்தான் இங்கே இருக்கின்றவற்றை நாம் அறிந்து கொள்கின்றோம். இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, நம்ம வெத்து பூஜ்ஜியமாக இருந்திருப்போம். அது அனைத்தையும் உள்ளடக்கிய பூஜ்ஜியம், நாம் வெற்று பூஜ்ஜியம், பிக் ஜீரோவாக இருந்திருப்போம். அது அந்த அதே போல் அந்த தனி முதல், தி அப்சல்யூட் கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கு இல்லையா, அந்த தனி முதல் வந்து எந்த ஒரு ஒப்புமைக்கும் அடங்காதது. ரிலேட்டிவிட்டிஸ் அதுக்கு கிடையாது, சொல்ல முடியாது. இதோடு அதோடு சொல்ல முடியாது. அது தனித்து துலங்குவது. இங்கே பகவான் என்ன சொல்கின்றார் என்றால், ஒரு வழிகாட்டும் குறிப்பு, ஒரு சொல், ஒரு கருத்து, ஒரு இணைக்கும் குறியீடு தனிமுதல் அதனுடன் கணக்கிலா வெளிப்பாடுகளை சார்புடையவாய் தொடர்பு படுத்தி விடுகின்றன. கொஞ்சம் இந்த சென்டென்ஸை வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இந்த வழிகாட்டும் குறிப்பு இருக்கின்றது, அந்த இண்டெக்ஸ், அது என்ன செய்கின்றது? அந்த குறிப்பானது ஒரு சொல், மேலே பார்த்தோம் சொல், ஒரு கருத்து, ஒரு இணைக்கும் குறியீடு, ப்ளஸ்ஸா மைனஸா, இது எல்லாமுமே தனி முதல் அதனுடன், இந்த மேலே பார்த்தோம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கின்றன என்று பார்த்தோமே, அவை யாவுமே ஒரு சொல், ஒரு கருத்து, ஒரு இணைக்கும் குறியீடு, இது எல்லாமுமே தனி முதலுடன் இந்த கணக்கில்லாமல் வெளிப்பட்டு வந்தனவே, அவை எல்லாவற்றையும் சார்புடையவையாய், அதை சார்ந்து இருப்பவையாய் தொடர்பு படுத்தி விடுகின்றன. அதுதான் இந்த இடத்துல ஒரு இண்டெக்ஸ்ன்றதுக்கு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல இன்னொரு அர்த்தமாக நாம் கொள்ளலாம். இண்டெக்ஸ், எல்லா இண்டெக்ஸ், இந்த புஸ்தகத்தில் இண்டெக்ஸ்னு போட்டிருக்கோம், பொருளடக்கம்னு போட்டிருக்கோம். அந்த புத்தகத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கின்றது என்பதை அத்தியாயம் 1ஆம் அத்தியாயம் இப்படி எல்லாமே காட்டியிருக்கோம். அதுக்கு பேரும் இண்டெக்ஸு. இப்போ இந்த இடத்துல வந்து அப்படி ஒரு இண்டெக்ஸு, அது எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற அது அங்கே இல்லாமல் இருக்கின்றது. இப்போது மன்னர் பார்ப்பது என்னவென்றால், அந்த தளத்தில் செழுமையும் வனப்பும் எல்லாம் இருந்த போதிலும் இந்த அட்டவணை ஒற்றை குறியீடு, அதாவது எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற அட்டவணை, பொருளடக்க அட்டவணையும் அந்த ஒற்றை குறியீடு காணப்படாமல் உள்ளது. அப்போ என்ன, எவ்வளவுலாம் இருந்த பொழுதிலும் ஏதோ ஒன்று, அந்த தனி முதலானது அங்கே குறைவுபடுகின்றது, இல்லாமல் இருக்கின்றது. இத்துடன் முடிவடைகிறது இந்த காண்டத்தின் முதற் பகுதி. இதில் மன்னரும் யோகியுமான அஸ்வபதி மேற்கொண்டிருந்த வடிவங்களையெல்லாம் கடந்து வேறொரு காலத்திலும் இடத்திலும், அனதர் ஸ்பேஸ் அண்ட் டைம், பற்பல உயர் உலகங்களின் தளங்களை கண்டுபிடிக்கும் பயணத்தில் நாமும் மன்னருடன் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தோம். அவர் முதலாக நுழைந்துள்ள சூட்ச்ம உலகின் தன்மையை அவர் எவ்வாறு உணர்கிறார் என்பதையே இதுகாரும் கண்டோம். முற்றிலும் மாறுபட்ட தன்மைகளை கொண்டு அவர் நின்றிருக்கும் உலகானது அவருக்கு பல புது அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்தோம். இனி அடுத்த பகுதி 2ஆம் பகுதிக்குள்ளே இனிமேல் களி எடுத்து வைக்கப் போகின்றோம். அன்னைக்கு நன்றி.